வணக்கம் நண்பர்களே. ரேஷன் அரிசியில் வாசனையே இல்லாமல் இட்லி மாவு எப்படி வெள்ளையாக அரைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ரேஷன் அரிசி வந்து 5 படினா பச்சரிசி வந்து 2.5 படி. ஏன்னா வந்து நம்மளுடைய பச்சரிசி ஒரே ஈக்குவலாக போட்டால் அது வந்து நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆக்குன்றதுனால வந்து பச்சரிசி வந்து கம்மியாக தான் போடணும். அரிசி எப்பவுமே வந்து ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிட்ட பிறகு தான் வந்து ஊற வைக்கணும். ஏன்னா ஊற வச்சு நம்ம கழுவுறதுனால அதனுடைய சத்து எல்லாம் போயிடும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்ட பிறகு தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 7-8 வாட்டி நம்ம கழுவும் போது அதனுடைய அந்த வாசனைலாம் வந்து ரேஷன் அரிசி ஒரு மாதிரி வாசனை வரும். அந்த வாசனையெல்லாம் போயிடும். அதனால தான் வந்து ஒரு 7-8 வாட்டி நம்ம கழுவும் போது அதோட வாசனை இல்லாமல் இருக்கும். இது வெந்தயம் வந்து நான் வந்து இப்போ அரிசியில் தான் ஊற வைப்பேங்க. ஏன்னா வந்து உளுந்து அரைக்கும் போது நான் வடைக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதுனால நான் அரிசிலே போட்டு நான் ஊற வச்சுருவேன். வெந்தயம் வந்து குளிர்ச்சி கொடுக்கறதுனால நம்ம பச்சரிசி போடுறோம் இல்லையா, அதனால் குளிர்ச்சி கொடுக்கறதுனால நான் வந்து வெளுந்தும் ஊற வைப்பேங்க. இப்போ வந்து எப்படி மாவு அரைக்கணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து அரைச்சி விடணும். அதுக்கப்புறம் தான் உளுந்து அரைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிட்டு போடும்போது அந்த உளுந்து வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று வந்து உப்புசம் வந்து கம்மியாகிடும். நம்ம அரிசி அரைச்சிட்டு உளுந்து அரைக்கும்போது அது வந்து உப்பி மேலே வரும். உப்பி மேலே வரும்போது நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பஃப்னு இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். அதனால தான் நான் எப்பவுமே இதுமாரி நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி வந்து வெள்ளையாகவும் நல்லா வந்து சாஃப்டாகவும் அந்த வாசனையே இருக்காதுங்க. நம்ம வந்து கடையில் வாங்குகிற அரிசி கூட நம்ம வந்து இதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து போட்டால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி வராதுங்க. நல்லா உப்பிசாகவும் கிடைக்கும். நான் வந்து வடை எடுத்து வச்சு அன்றைக்கி நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலைல டிஃபனுக்கு வந்து நாங்கள் சுட்டு சாப்பிடுவோங்க. அதுமாரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுனால இட்லி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பஃப்னாகவும் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.